Hello everyone, welcome back to the channel. இந்த வீடியோல நம்ம Deloitte NLA 2026 பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். NLAனா நேஷனல் லெவல் அசஸ்மெண்ட். இந்த வீடியோல டெஸ்ட் பேட்டர்ன், எலிஜிபிலிட்டி, ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. ஓகே கைஸ், ஸோ Deloitte NLA மீன்ஸ் நேஷனல் லெவல் அசஸ்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் Deloitte கண்டக்ட் பண்றாங்க. மெயினாக ஃப்ரெஷர்ஸ் அண்ட் இயர்லி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஹையர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் கிளியர் பண்ணுனா மல்டிபிள் Deloitte ஜாப் ரோல்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகலாம். மீன்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு ரோலுக்கு இல்லை, மேபி மல்டிபிள் ரோல்ஸ்க்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இஃப் யூ பாஸ் திஸ் எக்ஸாம், திஸ் அசஸ்மெண்ட். அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கன்னா, இப்போ எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். Deloitte NLAக்கு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாமே எலிஜிபிள். ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், பிசிஏ, பிபிஏ, இன்ஜினியரிங் எந்த டிகிரினாலும் ஓகே. ஸ்ட்ரிக்ட் பர்சன்டேஜ் கிரைட்டீரியா அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபீல்ட், லைக் எந்த டிபார்ட்மெண்ட், ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அந்த இத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருந்தா தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற எந்த ஒரு கிரைட்டீரியாவும் இல்லை. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், லைக் கோயிங் டு கிராஜுவேட் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃப்ரெஷர்ஸ் ரீசென்ட்லி கிராஜுவேட்டட் அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஓவரால் டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, Deloitte NLA வந்து டோட்டலி ஒரு கம்ப்ளீட் ஆன்லைன் டெஸ்ட் தான். நீங்கள் எங்கேயும் சென்டர் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. ஆல் யூ வில் பி அப்ளைங் ஒன்லி ஃப்ரம் யர் ஹோம். ஸோ யூஸ்வலி 3 இல்லைனா 4 செக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு டைம் பேஸ்டான டெஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு டியூரேஷனுக்குள்ளே தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் டியூரேஷனை எக்ஸிட் பண்ணி போனால் அது ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிரும் அந்த எக்ஸாம். ஸோ அது மாதிரி தான். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 90 minutes அவ்வளோதான் மேக்ஸிமம் டைம் இருக்கும் இந்த அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஆர் வெர்பல் எபிலிட்டி அந்த டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கிராமர், சென்டென்ஸ் கரெக்ஷன், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வரும். ஸோ இதோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஈஸி டு மாடரேட் லெவலில் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்காது, ஈஸியாகவும் இருக்காது, லைக் இந்த மீடியம் லெவல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த செக்ஷன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக் இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த செக்ஷன் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுங்கிற செக்ஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க் ரேஷியோஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்கூல் டைம்லேயே ரொம்ப அட்டன் பண்ணியிருப்போம். இது வந்து உங்களுக்கு லெவல் மாடரேட் லெவலாக இருக்கும். இது டிஃபிகல்ட்டாகவும் இருக்காது, பட் ஈஸியாகவும் இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு மீடியமான லெவலில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் நல்ல டைம் மேனேஜ் பண்ணி ஈஸியாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த செக்ஷனில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். டெய்லி நீங்கள் மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இதை நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் 3, அது வந்து லாஜிக்கல் ரீசனிங். இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், நம்பர் சீரீஸ், பசில்ஸ், கோடிங், டீகோடிங், பேட்டர்ன் ரெகக்னேஷன் டாபிக்ஸ் இருக்கும். இது டோட்டலாகவே உங்களுக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ் பேஸ்டான கொஸ்டின் தான். ஸோ உங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக அதை ஸ்கோர் பண்ணலாம் இந்த ஒரு செக்ஷனில். ஸோ இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு டைமும் அதிகமாக கன்சியூம் பண்ணும். பிகாஸ் நீங்கள் உங்களோட திங்கிங் எபிலிட்டியை பொறுத்து தான் இது வேரி ஆகும். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து அதிகப்படியான ஒரு லாஜிக்கல் ஆர் அனலிட்டிக்கல் ரீசனிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த செக்ஷன் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம். பட் உங்களோட திங்கிங் எபிலிட்டி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இதில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா, இப்போ ரோல் பேஸ்ட் ஆர் பிஹேவியரல் செக்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு 4th செக்ஷன் ஃபுல்லாகவே ஜாப் ரோலுக்கு டிபெண்ட் ஆகும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ், இல்லைனா சிச்சுவேஷனல் ஜட்ஜ்மெண்ட் கொஸ்டின்ஸ் வரலாம். ஒர்க் பிளேஸில் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ரெசல்யூஷன் எடுப்பீங்க, இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களோட நீங்கள் குயிக்காக எவ்வளோ உங்களோட குயிக் திங்கிங் எபிலிட்டி, உங்களோட எப்படி ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி பிஹேவியரல் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்குமே அதிகமான மார்க் டெஸ்ட், இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ChatGPT கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிஹேவியரல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் போட்டிங்கன்னா அதுவே ரொம்ப வரும். ஸோ அதுலேயும் நீங்கள் ட்ரெயின் ஆகிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க Deloitte NLA அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து மல்டிபிள் Deloitte ரோல்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகும். டைரெக்டாக இன்டர்வியூ கால்ஸ் இல்லைனா நெக்ஸ்ட் ரவுண்ட் மெயில்ஸ் வரலாம். NLA ஸ்கோரோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா 6 to 12 month வரை தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷனுக்கு வந்து டெய்லியே ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் தான் உங்களுக்கு லைக் அதிகமான டைம் கன்சியூம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள்
ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லி. கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. இங்கிலீஷ் கிராமர் அண்ட் ரீடிங் ஸ்கில்ஸ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுங்க. பேசிக் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, அந்த ஃபவுண்டேஷன. அண்ட் பேசிக் எம்எஸ் எக்ஸெல் அண்ட் கம்ப்யூட்டர் கான்செப்ட்ஸும் லேர்ன் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் அதிகமா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் மார்க் டெஸ்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அதே சினாரியோ தான் இருக்கும். அண்ட் நீங்களே ஒரு டைம் ஃப்ரேமும் செட் பண்ணிக்கிட்டு 60 to 90 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இந்த மார்க் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் வச்சுட்டு நீங்க அதுக்கேத்த மாரி டைமர் வச்சே நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீட நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அந்த டைமுக்குள்ள நீங்க திங்க் பண்ற எபிலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க அசஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. மொபைல் எப்பவுமே யூஸ் பண்ணிறவே செய்யாதீங்க. லேப்டாப் இல்லனா டெஸ்க்டாப் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. மொபைல் அவாய்ட் பண்ணிருங்க. ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுக்கோங்க இந்த அசஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணும்போது. ரெஸ்யூமே அண்ட் ஐடி ப்ரூஃப் ரெடியா வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ காமா படிச்சு டைம் மேனேஜ் பண்ணுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப படபடத்து லைக் ஆங்ஸைட்டி, நர்வஸ் ஆகி லைக் டைம் போகுது அப்டின்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா இது பண்ணணும்னு நெனைக்காதீங்க. அப்போ உங்களுக்கு மைண்ட் எல்லாமே பிளாங்க் ஆகிரும். ஸோ கொஸ்டின்ஸ காமா படிச்சுட்டு டைம் மேனேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க பார்க்குறீங்க இந்த பேஜ் இதுதான் டெலாய்ட்டோட நேஷனல் லெவல் அசஸ்மெண்ட் லைக் அசஸ்மெண்ட் அப்ளை பண்ற லிங்கோட பேஜ். லைக் இது வந்து ஸ்டேஜ் அப்டேட்ன்னு போட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் நவ் ஓப்பன். ஸோ நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இன்ஜினியரிங், அண்டர் கிராஜுவேட் சயின்ஸ், அண்டர் கிராஜுவேட் காமர்ஸ் அண்ட் அலீட் கோர்சஸ்ன்னு இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போட்டிருக்கு ஃபார் எலிஜிபிள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, சிஎஸ் அண்ட் ஐடி அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை நான் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓப்பன் ஃபார் த இன்ஜினியரிங் ட்ராக். ஸோ இதுலேயும் நீங்கள் போட்டிருப்பாங்க. நான் சொன்ன எல்லாத்தையுமே இதுலேயும் நீங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து இப்போ அண்டர் கிராஜுவேட் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இப்போ பிஎஸ்சி லைக் ஃப்ரம் அ 3-year பிஎஸ்சி லைக் எலிஜிபிள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் அ 3-year பிஎஸ்சி எனி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி சைபர் செக்யூரிட்டி அண்ட் 3-year பிசிஏ. ஸோ ஹூ ஆர் ஆல் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி வச்சு 3 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க எனி காம்பினேஷன் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அண்ட் சைபர் செக்யூரிட்டி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஎஸ்சி லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு காம்பினேஷனில் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி இவங்கெல்லாம் எலிஜிபிள். ஸோ இவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணாலே பார்க்கலாம். இதுலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. அண்ட் a 3-year eligible of BSc degree any combination with computer science, IT or cyber security, and 3-year bachelor of computer application degree. Graduation should be 2026. Aggregate of 60% or equivalent CGPA above in a current degree with no active backlog. ஸோ இதான் குவாலிஃபிகேஷன்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் காமர்ஸ் அண்ட் அலீட் கோர்சஸ்க்கும் போட்டிருக்காங்க. லைக் இப்போ பிகாம், பிபிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க லைக் 3-year பேச்சுலர்ஸ் ஆஃப் பிகாம், பிபிஎம், பிஎம்எஸ், பிஎஃப்எஸ், பிபிஏ இவங்க எல்லாம் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டு படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படிச்சவங்க இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. சயின்ஸ் லைக் ரிலேட்டடாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, பிசிஏ கம்ப்ளீட் பண்ணால் இந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அண்ட் காமர்ஸ் ரிலேட்டடாக லைக் பிபிஏ, பிஎஃப்எஸ், பிஎம்எஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தா நீங்கள் இது கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ். லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் அ டிலாய்ட் ஜர்னி.